சுகமாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள் இன்றைய நாள்ல? நீங்க தான் சொல்லணும். உங்களை வாழ்த்தி அருமையான சுவிசேஷகர் வியாசகர் லோரன்ஸ் அவர்களை, சகோதரனை வாழ்த்தி இந்த இடத்துல மீண்டுமாக நாங்கள் வரவேற்கிறோம். கனடிய மண்ணிலிருந்து உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது சார்பாகவும் எமது டீம் சார்பாகவும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி பார்வையாளர்கள் சார்பாகவும் இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். இசைய நிகழ்ச்சிக்கு மிக மகிழ்ச்சி. நீங்கள் மீண்டுமாக இன்றைய நாளில் இணைந்திருப்பது, மன மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு இருப்பது எங்களுக்கு இன்னும் பரவசத்தை தருகிறது. தங்கமுத்தையாவே இன்றைய நாளில் நாங்கள் அநேக மக்கள் பார்க்கக்கூடியதாக ஒரு வாசலை உங்கள் மூலமாக அவருக்கும் திறந்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய நாங்கள் பாஸ்டர், இது ஒரு மணித்தியால நிகழ்ச்சி, அது பின்பதாக நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அருமையான ஊழியர் இன்றைய நாளிலும் என்ன கருத்துக்களோடு எங்களோடு இணைய, கர்த்தருடைய வார்த்தையோடு இணைய இருக்கிறார், பாடலோடு இணைய இருக்கிறார், மக்களோடு பேச இருக்கிறார். அதனுடைய சிறிய ஜெபத்தோடு எடுத்து வாருங்கள். நல்ல தகப்பன், இந்த நாளுக்காக நன்றி. என்னுடைய அருமையான சகோதரரும் தேவ ஊழியருமான என்னுடைய சகோதரர் வியாசர் லாரன்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த மறைந்திருக்கிற மண்ணுக்கு இதை வெளிப்படுத்த முடியாத உதவி செய்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. உடைய நற்கிரைகள் ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னீர். ஒரு அமைதியான சூழ்நிலையிலே, மறைந்த நிலையில உடைய மகன் செய்து வர ஊழியத்தை இன்னைக்கு உலகத்தில் உள்ள அநேக மக்கள் கேட்டு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நன்மை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்தியாவிலே, சென்னையிலே, இந்த சிறிய அம்பத்தூரிலிருந்து இந்த ஒளிபரப்பு பண்ணும்படியா இரக்கம் பாராட்டினீர். கொடானகுடி ஸ்தோத்திரம். அநேக தடைகள் மத்தியிலும், அநேக பிரிதிகுலங்கள் மத்தியிலும் அனுகூலமான வாசலை எங்களுக்கு நீ திறந்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். உடைய மகனை கொண்டு வந்து நோக்கத்தை நிறைவேற்றும். எங்களுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. எங்களுடைய நாட்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நீரே கடவாத தேவன். உங்களுடைய மகனை கொண்டு இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்யும். கேட்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரே வார்த்தை மூலமாய், பாடல் மூலமாய், சாட்சியின் மூலமாய் நீர் பேசும்படி நாங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கருத்தில் உங்களுடைய மகனை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் நாங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறோம். நீண்ட நாளை வந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு 3 மாதம் இருக்குமா சுவிசேஷர்? 3 மாதம் இருக்குமா? இருக்கும். ஆமாம். நீங்கள் போகும்போது நிச்சயமாக வருவேன் என்று சொல்லிட்டு போனீர்கள். அந்த நாள் இன்றைய நாள் வந்திருக்கிறது. இந்த 3 மாத இடைவெளியிலே என்னென்ன இடங்களில் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள், அதனுடைய சாட்சிகள் எங்களுக்கு இருக்குமா இருந்தால், பாடல் மூலமாக நீங்கள் கிராமமாக போய் ஊழியங்களை செய்து மக்கள் மனதில் கிறிஸ்துவோட அன்பை மாத்திரமல்ல, அதை ஒரு விழிப்புணர்வு ஆக நல்ல கருத்துக்கு நிறைந்த பாடலோடு எடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் கிராம மக்களுக்கிடையே. அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கிறது, அதே நேரத்தில் என்னென்ன விதத்தில் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களோட சுருக்கமாக எங்களோட பகிர்ந்து கொள்வீர்களா? பொதுவாகவே சுவிசேஷ நற்செய்தி ஊழியம் செய்யும் பொழுது எல்லா இடத்திலும் நமக்கு வரவேற்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது. வரவேற்பும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். அப்படியா? ஆனால் எல்லாவற்றையும் சரிசமமாக பவுல்டியான் சொல் போல வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியும். எல்லா நேரத்திலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல்டியான் சொன்னது போல எல்லா நிலைகளிலும் கர்த்தருடைய வசனத்தின்படி உறுதியாய் நின்றால். சமீபத்தில் ஜேம்ஸ் அவர்கள் கதைத்த பொழுது சொன்னார்கள், அந்த யோவான் ஸ்நானகன் தேவையில்லாமல் 20 வருஷம் போய் கழுத்தறுபட்டான் என்று சொல்லி. ஆனால் என்ன செய்வது, எங்களுக்கு கழுத்தறுக்கவும் தெரியும், கழுத்து அறுபடவும் தயாராக இருக்கிறேன். பல இடங்களில் செல்லுகிறோம், பல விதமான மக்களை பார்க்கிறோம். பொதுவாக தமிழகத்துல அநேக மாவட்டங்கள் லாங்குவேஜ் ஸ்லாங் இவைகளை பிரிந்திருக்கும் போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இரண்டாவதாக இந்திய தேசத்தில் 75% அல்லது 80% இந்து மக்கள் வாழ்கிற தேசம். ஆமா. அதனால் இந்த மக்கள் மத்தியில் லாவகமாக அவருடைய மொழியில், அவருடைய மொழி நடையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். சமீபத்தில் ஒரு இடத்துக்கு நான் போனபோது கர்த்தர் நல்லவர் என்று நான் சொல்வது போல கர்த்தர் நல்லவர் என்று சொன்னேன். உடனே அங்கிருந்து ஒரு ரமன், நாங்கள் என்ன இயேசு கெட்டவர் என்றா சொன்னோம் என்று சொன்னாங்க. அது உலக மக்களுக்கு இயேசு நல்லவர் என்று தெரியும். ஆனால் அவர்கள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, நீ நல்லவனா?
என்னிலே கிறிஸ்துவை அவர்கள் காண விரும்புகிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு, குறிப்பாக இந்து சமயத்து மக்களுக்கு நாம் நற்செய்தி சொல்ல முடியும். ஆனால் இயேசுவான ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, எப்படி கதைத்தாரோ அப்படி நாம் கதைக்கும் போது அவருடைய இதயத்தை முதலாவது பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலே எனது இந்திய தேசத்து மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களுடைய மொழியிலும் மொழி நடையிலும் ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் நான் அவளுக்கு நற்செய்தி கொடுக்க விரும்புகிறேன். இதில் நம்மில் அநேக நண்பர்களுக்கு பிடிப்பதில்லை. ஆமாம், நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். எங்களுக்கு மிக பிடித்திருக்கிறது நீங்கள் சொல்றது. ஒரு உதாரணத்தை சொல்லணும். எந்த வகையில நீங்கள் அப்படி அந்த நீங்கள் சொல்ற விதத்துல ஒரு உதாரணத்தை சொல்லி எந்த வகையில நீங்கள் அங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீர்கள்? என்னிட்ட ஒரு நண்பர் என்னிடத்துல ஒரு நற்செய்தி கூட்டத்துக்காக 3 நாளுக்கு தேதி கேட்டாங்க. நான் சொன்னேன், கூட்டத்துக்கு என்ன பெயர் வைக்க போகிறீங்கன்னு கேட்டேன். அல்ல அபிஷேக பெருவிழா என்று வைக்க போகிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், அபிஷேக பெருவிழா என்று சொன்னால் இந்து மக்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஆகிய நான் சொல்வதை போல தலைப்பு வையுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னேன். என்ன தலைப்பு? சமத்துவ பெருவிழா என்று போடுங்கள் என்று கேட்டு சொன்னேன். சமத்துவ பெருவிழா. இது என்ன, இது கிறிஸ்தவ பெயர் தலைப்பு போல் தெரியவில்லை என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், நமது கருத்துக்களை அந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தருடைய வசனத்தை அவருடைய நடையில் நாம் சொல்ல போகிறோம், நீங்கள் போடுங்க என்று சொன்னேன். அவர்கள் சமத்துவ பெருவிழா என்று போட்டார்கள். அங்கிருந்த நண்பர்கள் அந்த கிராமத்திலே, பொந்தமல்லிக்கு பக்கத்தில் கிராமத்திலே ஒரு கிறிஸ்தவனும் இல்லாத இடம். அங்கே சமத்துவ பெருவிழா என்று போட்ட பொழுது அங்கே நமக்கு சமத்துவ பெருவிழா என்றா என்ன என்று கேட்டார்களாம். அதை பிரசங்கியாளர் நீ கேட்டுக்கொள்ள நீ சொல்லிவிடுங்கள் என்று நான் சொன்னேன். நான் கர்த்தருடைய வசனத்தை பாடல் வழியாக நான் சொன்ன போது, சமத்துவம் என்றால் என்ன என்று கேட்ட போது, சமத்துவத்தை உலகத்துக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியவரே இயேசு கிறிஸ்துதான். ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக நான் சொன்ன பொழுது அந்த நண்பர்கள் நாங்கள் அம்பேத்கர் மன்றம் வைத்திருக்கிறோம், எங்கள் அம்பேத்கர் மன்றத்தின் சார்பாக நீங்கள் இந்த இசை நிகழ்ச்சி நடத்த முடியுமா என்று கேட்டார்கள். நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஏனென்றால் அம்பேத்கரிலே நான் கிறிஸ்துவின் சாயலை பார்க்கிறேன் என்று சொன்னேன். அந்த நண்பர்கள் இதயம் உடைப்பட்டு அந்த இடத்துல இப்போது 22 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்ப சபையை ஆராதிக்கிறார்கள். அருமையான சாட்சி. நான் கேட்டதுக்கு ஏற்ற விதத்துல நீங்கள் அதை சரியான முறையில ஒரு உண்மை சம்பவத்தை கூட தெளிவுபடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு ஒரு டஃப்பான ஒரு காரியம்தான், உண்மையில கடுமையான. வானொலியில நாங்கள் அதை அநேக நேரங்களில் சந்தித்து கொண்டு இருக்கோம், சந்திக்கவும் இருக்கிறோம். ஆனாலும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு கடினமான காரியம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அதில் வெற்றி பெற செய்திருக்கிறார். சுத்த தமிழ்ல பேசினால் கூட இன்றைய நாட்களில் தூய தமிழ்ல தூய தமிழ்ல பேசினால் கூட அவர்கள் நோ எங்களுக்கு புரியவில்லை, நீங்கள் அப்படி, அதாவது வடமொழியிலே இருக்கிற தமிழ்ல பேசினால்தான் அது சரியாக ஒத்து இருக்கும் வேதாமத்தின்படி என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இதுவா இருந்தாலும் நாங்கள் கருத்தை சரியான முறையில புரிந்து கொண்டால் அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் நாங்கள் கர்த்தருக்குள்ள இன்னும் வழிநடத்தப்பட ஒரு உதவியா இருக்கும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நாளடைவிலே அதையும் நாங்கள் செய்து வர தீர்மானித்திருக்கிறோம். உதாரணமாக பொது மொழி பெயர்ப்பில் உள்ள வேதாம வசனங்கள் இருக்கின்றன. சில நேரம் இந்த இருக்கிற வேதாமத்தில் உள்ள மொழிபெயர்ப்புகள் எங்களுக்கு நடைமுறையில் இல்லாத மொழிபெயர்ப்பும் இருக்கிறது. அது மக்களுக்கு சரியான புரிந்து உணர்வுகளை கொண்டு வருவதில்லை. அதை நாங்கள் சரியான தமிழ் மொழியில அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இப்படியா ஆண்டவர் எங்களோடு பேசினார் என்று சொல்லி இன்னுமாக ஆவிக்குள்ள நாங்கள் வளர அது ஒரு உதவியா இருக்கும். சரி, அந்த வேளையில் உங்களுடைய பாடல்கள் ஒரு நல்ல தூய தமிழில வருகின்றது. அது மாத்திரமில்ல, நல்ல கருத்து செறிவு நிறைந்த பாடல்கள். அநேக மக்கள் இந்த பாடல்கள் இப்பொழுது நாங்கள் ஒளிபரப்பும் போது அவர்கள் நேர் விருப்ப பாடலாக கேட்கிறார்கள். இப்பொழுது கூட மொன்றியல்ல, கனடிய மண்ணில மொன்றியல் மாகாணத்தில் உள்ள, அதாவது கியூபெக் மாகாணத்தில் உள்ள மொன்றியல் நகரிலிருந்து, லவால் நகரிலிருந்து கேட்கிறவர்கள் இந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்பார்கள். அவர்கள் இவ்வளவு நாளும் இந்த பாடலை கேட்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து ஒளிபரப்ப அதனுடைய கருத்துக்கள் மக்களுடைய மனதிலே நன்றாக உள்வாங்கப்படுகிறது. தமிழ் மொழியிலே அவர்கள் கேட்கிறபடியால உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழ் மக்கள் நல்ல தமிழை நல்லாக அறிய பேச விரும்புகிற மக்கள். அதை அவர்கள் நன்றாக ரசித்து கேட்கிறார்கள். அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதத்திலே வளர்கிறார்கள். இப்படியும் பாடல் மூலம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு உங்கள் பாடல் வருகிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த ஆல்பங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஆல்பங்கள் உங்களிடம் முடிந்திருக்கிறது?
16 ஆல்பம் முடிந்து 17வது ஆல்பம் வைத்திருக்கிறேன். ஆமா, வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமா நீங்கள் உங்களை நான் கேட்க மாட்டேன் இந்த 14 ஆல்பத்து பாடலை பாடும்படி. கேட்டாலும் பொழுது கிடைக்காது. அதான் கேட்க மாட்டேன். தயாரிப்பாளருடைய அந்த குழந்தையே எங்களுக்கு தெரியும், அவர் எப்படி வெளியில கொண்டு வருவார். அது வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நீங்கள் புதிய நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாடல்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் இந்த பாடலை உருவாக்கின விதம், அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட அந்த பாடலை உருவாக்கினீர்கள், அது எந்த விதத்தில் அது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து ஆவிக்குரிய விதத்தில் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்குமா இருந்தால், ஒரு பல பாடல் இருக்கும், ஒரு சில பாடலை இந்த நேரத்தில் உங்களோட சொந்த குரலில் பாட நாங்கள் விரும்பி கேட்க இருக்கிறோம். அந்த பாடலை சொல்லி அந்த சூழ்நிலைன்னு சொல்லி பாடலை பாடுங்கள். பொதுவாகவே உலக மக்களுக்கு, உலக தமிழ் கிறிஸ்தவ மக்களுக்கு வியாசர் லாரன்ஸ் என்று சொன்னால் லேசான காரியம் பாடல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமென். என்றால் ஐரோப்பிய நாடுகளில் நான் பயணம் மேற்கொண்ட போது வியாசர் லேசான காரியம் புகழ் வியாசர் எஸ் லாரன்ஸ் என்றுதான் நோட்டீஸ்கள் அச்சிடுவார்கள். ஆமென். சரி, அந்த பாடல் உருவாயின ஒரு அந்த கரு உருவாயின ஒரு நிலையிலேன்னு சொல்லி சம்பவத்தையும் சொல்லி இந்த பாடலே ஒரு பல்லவியையும் ஒரு சரணத்தையும் பாடுங்கள். எனக்கு இந்த லேசான காரியம் என்றதோடனே அங்கு அந்த ராஜா தேவனிடம் கேட்ட ஜெபம் எனக்கு ஞாபகம் பெறுகிறது. அருமையான ஒரு ஜெபம். அதை ஒட்டித்தான் இந்த பாடலை உருவாக்கினீர்களா? அது முடியாத சூழ்நிலையிலே அவன் திகைத்த ஆசா தேவனுக்கு சொல்லுகிறான், பலன் அற்றவனுக்கு ஆகிலும் சரி உதவி செய்து மக்கள் லேசான காரியம் என்று. ஆமாம், அதுல பலவீனம் பெற்று முற்றிலுமாய் தோற்று போன நிலையிலே என்னுடைய 4வது வால்யூம் பாடல் கேசட்டை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையில உடைந்து நான் செலவிட்ட அத்தனை பணமும் வீணாகி போய்விட்டது என்று நான் முற்றிலுமாய் கீழே விழுந்து விட்டேன் என்று நினைத்த நேரத்தில் ஒரு போதகர் இந்த வசனத்தை சொல்ல, அந்த வசனத்தின் மூலமாக நான் தோல்வி என்பது நமக்கு இல்லை, வெற்றி இருக்கிறது, அது தெரிவதில்லை, அது தோல்வி அல்ல, இருக்கிற வெற்றி நமக்கு தெரிவதில்லை, ஆண்டவர் தருகிற வெற்றி நமக்கு தெரிவதில்லை, அது தோல்வி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உதவி செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும், நிச்சயமா உதவி செய்கிற நம்பிக்கையை எனக்குள் விதைத்த வசனம் ஆகினால அந்த வசனத்தை வைத்து நான் பாடல் எழுதினேன். சரி, பாடங்கள் கேட்கலாம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், கூழாங்கலாலே கோலியத் வீழ்ந்தது லேசான காரியம், கூழாங்கலாலே கோலியத் வீழ்ந்தது லேசான காரியம், ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவதும் லேசான காரியம், ஆழ்கடல் மீனுக்குள் அடைக்கலம் தருவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆமீன், ஆமீன். யமுனா கல்யாணி ராகம் இது. அருமையான ராகத்துல பாடி இசை யார் இந்த பாடலுக்கு இசையமைத்தார்கள்? இம்ரானா? நானே இசையமைத்த பாடல் தான் இது. நீங்களா? 91ஆம் ஆண்டிலேயே இது பாடல் கேசட்டுகளாக வந்து விட்டது. அது 87, 88ஆம் ஆண்டுகளிலே எழுதப்பட்ட பாடல் இது. ஆமீன், ஆமீன். சரி,
சொல்லுங்க. உங்களுடைய இந்த 3 மாதத்துல நீங்கள் கடந்து சென்ற கிராமங்களை பற்றி சுருக்கமா சொல்வீர்களா? அதுல என்னென்ன காரியங்கள் அங்க நடந்தன, அதை சாட்சியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பாருங்கள் சுருக்கமாக. பெரும்பாலும் நம்ம கிராமங்களுக்கு போகும்போது வியாதிப்பட்டவர்கள், பிசாசின் பிடிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே வருகிறார்கள், அல்லது வறுமையில் இருப்பவர்கள். இவர்கள் எங்கள் வறுமையிலிருந்தும், வியாதியிலிருந்தும், கடனிலிருந்தும், பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கொடுக்க இயேசு வருவாரா, செய்வாரா? இதுதான் அவருடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவள் ஆண்டவண்டே வந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாதப்பிடிப்பிற்கு, அவருடைய வார்த்தைகள் செவி கொடுக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார், நான் உண்மையுள்ள மனிதனாக மாறும்போது ஆண்டவர் உண்மை செய்வார் என்று எதிர்பார்ப்பதை விட இப்பொழுதே ஏதாகிலும் ஒரு அற்புதத்தின் மூலமாக ஆண்டவனுக்கு உதவி செய்வாரா என்கிற எதிர்பார்ப்பதை அதிகமாக மேலோங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் கிராமங்களில். அதுக்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? சரியான போதனைகள் இல்லை. திருமறை வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் என்ன கொடுக்கிறார், எப்படி கொடுக்கிறார் என்பதை அவர்கள் அறியாத சரியான போதனைகள் இன்றைக்கு இல்லை. திருமறையின் அடிப்படையிலே நற்செய்தி என்று சொன்னால் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் விடுவித்து விடுவார், உண்மைதான். ஆனால் எப்படி விடுவிப்பார்? கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் எதை கேட்க சொன்னார்? தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். எதை தட்ட சொன்னார்? தேடுங்கள் அப்போது கிடைக்கும் என்று சொன்னார். எதை எப்போது கேட்க தேட சொன்னார்? இவைகளின் அடிப்படையிலே, திருவசனத்தின் அடிப்படையிலே அவளுக்கு நற்செய்தியை சொல்லாதபடிக்கு வெறும் மேலோட்டமாக அவர் விடுவிக்கிறவர், குணமாக்குகிறவர், சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி மேலோட்டமாக நாம் போதிப்பதனாலே அந்த மக்களுக்கு அது விளங்குவதில்லை. அதனாலே ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைத்தால் போதும் நினைக்கிறார்கள். அடிப்படையிலே இயேசுவோடு அண்டிக் கொள்கிற வாழ்க்கை, இயேசுவோடு இணைந்து ஒரு வாழ்க்கை, அவருடைய வார்த்தையோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை நான் மிக லாபகமாக அவர்கள் நடையிலேயே நான் சொல்லிவிடுகிறேன். வாழைப்பழத்தில் ஊசி இறக்குவது போல. அப்படி நீங்கள் அந்த சுவிசேஷம் அறிவித்து அதனால என்னென்ன பலன்கள் கிடைத்தது, எத்தனை மக்கள் அதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியுமா? நமக்கு உடனடி பலன் எதிர்பார்ப்பது எனக்கு விருப்பமில்லை. ஆனால் இப்படிப்பட்ட இடங்களில அபிஷேக கூட்டங்கள் நடக்கிற இடத்துல உடனடி பலன்களை மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் வியாதி சுகமாகுது, எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது என்று சொல்லி அப்படியெல்லாம் நடக்கிறதாக. வியாதி சுகமாவதில் நான் சமீபத்தில் பக்கம் நான் சென்ற போது ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்மணி சாட்சி சொன்னார்கள். எனக்கு சகோதரன் ஜெபித்த உடனே உடனடியாக என் கழுத்து வலி நீங்கி விட்டது என்று சொல்லி அவள் சாட்சி சொன்னார்கள். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினார்கள். 1 மாதம் கழித்து நான் அந்த மன்னார்குடிக்கு போய் அந்த குடும்பத்தை சந்தித்த போது அதே கழுத்து வலியோடு தான் இருந்தார்கள். கேட்டதுக்கு நான் அவருடைய தொலைக்காட்சியிலே நான் இதை உங்களுடைய பேட்டி எடுத்து நான் யூடியூபில் நான் அதை பதிவு செய்ய போறேன்னு சொன்ன உடனே பயப்படுகிறார்கள். ஐயா எனக்கு வலி நிவாரணம் கிடைத்தது போல தோன்றியது, ஆயினால் நான் சாட்சி சொல்லிவிட்டேன் என்கிறார்கள். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில சொல்லுவார்களே தவிர உண்மையான ஒரு அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த நிவாரணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு எனக்கு இதயத்தில் ஒரு வாழ்வு முறுக்கி கொண்டிருக்கிறது. ஆயினால் 1975ஆம் ஆண்டிலே டாக்டர் 2 ஆண்டுகளில் நான் செத்து போயிடுவேன் என்று சொன்னார். ஆனால் செத்து போவேன் சொன்ன டாக்டர் செத்து போனார், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தந்த அற்புத சுகம் இறுதியானது, நிரந்தரமானது. இதுதான் அற்புத சுகம். ஆகினால குறுக்கு வழியாக அல்லது திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் ரசம் போல ஒரு திடீர் என்று கிடைக்கிறதை அற்புதம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லிவிட்ட பிறகு நான் உண்மையுள்ள ஒரு மனிதனாக மாறினால் ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு நிச்சயமான அற்புதத்தை, நிரந்தரமான அற்புதத்தை செய்வார் என்று அவளுக்கு நாம் போதிக்க வேண்டும். ஆமென், ஆமென். அது குறுகிற நோக்கத்தோடு கூட எப்படியாகிலும் கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யலாம். ஆனால் கூட்டம் வரும், ஆட்கள் வருவார்கள், ஆத்துமாக்கள் வரமாட்டார்கள். நிரந்தரமாக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய நிரந்தர வாழ்வுகளும் அவர்கள் கடந்து செல்ல மாட்டார்கள். சரி, இந்த சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை வைத்து பாடல் நிச்சயமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலைக்கு கிறிஸ்தவம் வர வேண்டும் எண்ணத்தோடு ஒரு புதிய பாடல் நான் எழுதினேன். அதை இப்ப பாடிக்கொண்டிருக்கேன். இன்னும் அது வெளிநாடாவில் வரவில்லை. சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம், உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம், உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். இனி காலம் செல்லாது, இந்த உலகம் நிலைக்காது. இனி காலம் செல்லாது, இந்த உலகம் நிலைக்காது. துணிவிருந்தால் தேன் கூடுகளும் மனிதர்க்கு அரண்மனைதான். துணிவிருந்தால் தேன் கூடுகளும் மனிதர்க்கு அரண்மனைதான்.
மனம் இருந்தால் மைனாவின் கூடுகளும் புள்ளிமானுக்கும் புகலிடம்தான். மனம் இருந்தால் மைனாவின் கூடுகளும் புள்ளிமானுக்கும் புகலிடம்தான். நீ முதலடி எடுத்தால் வலக்கரம் பிடிப்பார், வழுவாமல் காத்திடுவார். நீ முதலடி எடுத்தால் வலக்கரம் பிடிப்பார், வழுவாமல் காத்திடுவார். பெரும் கடல் மேல் நடப்பாய், அலைகளை மிதிப்பாய், அவரென்றும் துணை இருப்பார். பெரும் கடல் மேல் நடப்போம், அலைகளை மிதிப்போம், அவரென்றும் துணை இருப்பார். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம், உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். கடுகள வேணும் விசுவாசம் இருந்தால் மலைகளை புரட்டிடலாம். கடுகள வேணும் விசுவாசம் இருந்தால் மலைகளை புரட்டிடலாம். மனக்கண்களை திறந்தால் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிடலாம். மனக்கண்களை திறந்தால் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிடலாம். கொஞ்சம் தைரியம் இருந்தால் கூழாங்கல் போதும் எதிரியை வீழ்த்திடலாம். கொஞ்சம் தைரியம் இருந்தால் கூழாங்கல் போதும் எதிரியை வீழ்த்திடலாம். நம் சேனையின் தேவன் கூட இருப்பதால் ஜெயக்கொடி ஏற்றிடலாம். நம் சேனையின் தேவன் கூட இருக்கிறார், ஜெயக்கொடி ஏற்றிடலாம். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம், உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். சிந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம், உழைப்போம் உழைப்போம் உயர்ந்திடுவோம். இனி காலம் செல்லாது, இந்த உலகம் நிலைக்காது. சிந்தித்து செயல்பட வேண்டியது கிறிஸ்தவம், உழைத்து உயர வேண்டியது கிறிஸ்தவம். உழைப்பில்லாமல் ஊதியம் பெற விரும்புகிற மனிதர்கள் நான் ஏற்கனவே ஒரு பாடல் பாடி இருக்கிறேன். ஆமா ஆமா, ஆண்டவர் அற்புதங்கள் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த மனிதனுக்கு உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும். தூய்மை உள்ள மனிதன், உண்மை உள்ள மனிதனுக்கு தான் அந்த அற்புதங்கள் நிலைக்கும். இல்லை என்றால் அது அப்பிரயோஜனம். ஆமாம், உங்களுடைய பாடல்களே அநேக உன்னதமான ஒரு மறுமலர்ச்சி கருத்துக்கள் வேதாமத்தோடு ஒட்டி கலந்து இரண்டரை கலந்து அந்த பாடல் நல்ல இசையோடு வருவது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் இந்த வெள்ளை காகிதத்தில் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறீர்கள். அது என்ன கருத்துக்குள்ள எந்த விதத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதினீர்கள் அந்த பாடல்? அந்த பாடலை ஜேம்ஸ் கருத்தை போல அது ஏரோதியிடம் சென்று கருத்தொருப்பட்ட நிலைகள். நான் மனதில் பட்டதை எனக்கு சரி என்று தெரிந்தால் அதை உடனே பட்டென்று சொல்லி விடுவேன் பழக்கம். அது யாராவது எதிர்த்தால் உடனே அதை பாடலாக்கி அதை நுழைத்து விடுவது எனது வழக்கம். உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு நல்ல ஒரு வழிநடத்தலா இருக்கிறது. நான் இப்படி சில நேரத்தில் சிந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு மனம் சொல்லும், ஏன் இப்படி மற்றவர்கள் சிந்திக்காதபடிக்கு குறுக்காக சிந்திக்கிறாய்? இது ஆண்டவரா உனக்கு தர அல்லது வேற விதத்துல நீ சிந்திக்கிறாயா என்று கேட்பதும் உண்டு. ஆனாலும் உங்களை போன்ற ஒரு சில மக்களுடைய கருத்துக்கள் நான் சார்ந்திருப்பதால நிச்சயமாக நான் நினைக்கிறேன், நான் சிந்திப்பது சரியான முறையில் தான் நான் சிந்திக்கிறேன் என்று. அந்த வகையில் உங்களுடைய அனுபவங்கள் நிச்சயமா பல இடங்களில் நீங்கள் போய் பல விதமான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அதன் கூட இன்னும் நீங்கள் உறுதியாக உங்களோட கொண்ட அந்த நோக்கத்தில் உறுதியாக இருப்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நாங்கள் இணைப்புகளை இணைத்துக் கொள்ள நேரம் இருக்கிறது. இப்பொழுது 10:30 இருக்கிறது. நாங்கள் 10:40 நாங்கள் இணைப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். இணைந்தவர்கள் அப்படி இணைப்பில் இருங்கள். சரி, இந்த வெள்ளை காகிதத்தை பற்றி சொல்லிக்கொண்டு அந்த பாடலை நீங்கள் பாட முடியுமா? ஒரு பல்லவியையும் ஒரு சரணத்தையும். வெள்ளை காகிதத்தில் கவிதை தேடுகின்ற கருப்பு பேனாக்களே, வெள்ளை காகங்களை சாரி பாத்தில் தேடும் கருப்பு எலியாக்களே, வெள்ளை காகங்களை சாரி பாத்தில் தேடும் கருப்பு எலியாக்களே, எலியாவின் தேவன் எங்கே எங்கே என பாட்டு பாடும் மனிதா, கத்த தேடும் எலியாக்கள் எங்கே என அவர் அழைக்கும் குரல் கேக்குதா. சாரிபாத்தில் இருக்கிற கேரித்தாட்டங்களில் பறந்து ரொட்டியும் கறியும் கொண்டு வந்த காகங்கள் எலியாக்கள் இன்றைக்கு சாரிபாத்திலும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். என் கருத்தாம் என்ற பாடல் அது. சோதோம் குமராவிலே
இவன் ஏதேனை தேடினான். ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், லோத்து கண்ணில் ஏறிட்டு பார்த்து சோதோம் குமோரா கத்தரி தோட்டத்தை போல ஏதனை போல இருந்ததாம். அது அவனுடைய பார்வையின் கோளாறு. சோதோம் குமோராவிலே இவன் ஏதேனை தேடினான், சொந்த தமையனின் உருவிலே சொத்தில் உரிமையை நாடினான். ஏசாவை போல கையிலே தோலை போட்டுக்கொண்டு தகப்பனிடத்துல ஏசாவை போல அவன் யாக்கோபு சொத்தில் உரிமை கேட்கிறான். சோதோம் குமோராவிலே இவன் ஏதேனை தேடினான், சொந்த தமையனின் உருவிலே சொத்தில் உரிமையை நாடினான். பாதை மாறி தேவ வாக்கை கேளாமல் தர்சேஷ் படகேறினான். யோனா, ஆமா, பாதை மாறி தேவ வாக்கை கேளாமல் தர்சேஷ் படகேறினான். இந்த வரிகளை எழுதுவதற்கு எனக்கு ஒரு காரணம் இருந்தது. யோனா என்றால் புறா என்று பொருள். புறா என்கிற பொருள், புறா கபடற்றது, பிச்சில்லாதது, மாசில்லாதது, சாந்தமானது. ஆனால் அப்படி அந்த புறாவுக்கு ஒத்த அந்த பெயருடைய யோனாவுக்கு சாந்தமும் இருந்ததில்லை, அவனுக்கு பரிசுத்தமும் இருந்ததில்லை, அவன் பாதையும் சரியா இருந்ததில்லை. அவன் நினைவுக்கு போக சொன்னால் அவன் வேறு எடுத்து தரிசித்து போகிறான். ஆகினாலே பாதகமான கருத்தை கொஞ்சம் சாதகமான வழியிலே நான் அதை எழுதியிருக்கிறேன். அதே போலவே பார்வோனின் பலத்திலே இவன் பலப்பட முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம், பார்வோனின் பலத்திலே பலப்படன் விளைகிறான், எகிப்தின் நடுவிலே ஒதுங்குறான். அந்த வசனத்தை வைத்து இது நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற காரியங்கள் தான். ஆமாம், இந்த வேதாகமத்தின் வசனங்களை நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீங்கள் எல்லா பாடல்களுமே அமைத்திருக்கிறீர்கள். அது ஒரு வகையில் ஒரு ஆசீர்வாதம் என்ற இந்த நாட்களில் பாஸ்டர் தங்கமந்தையாவுக்கு தெரியும் பாடல்கள் எப்படி வருகின்றது. அந்த நாட்களில் இருந்த கீர்த்தனை பாடல் மாதிரி பாடல்கள் மிக அரிதாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு பாடல் எழுதுவதே இப்போது இலவாக போய்விட்டது மக்களுக்கு. ஆனபடியால் உங்களுடைய கருத்தால மிக்க பாடல்கள் இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக இந்த வானொலியில் எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பாடலை நாங்கள் அடிக்கடி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் எனக்கு ஃபேவரட் சாங்ஸ் உங்களோட பாடல்கள் தான், அதை நேயர்களுக்கே தெரியும். அடிக்கடி ஏனென்றால் அந்த கருத்துக்கள் ஒத்திருக்கும் போது அவர்களை நாங்கள் நேசிப்பது கூட. அதனால அந்த வகையிலும் தெரியல இந்த பாடலை நான் அடிக்கடி ஒளிபரப்பதோடு ஒரு சின்ன வேண்டுகோள், இப்படிப்பட்ட பாடல்கள் வெளிவருவதற்கு இங்கு இந்திய தேசத்திலே ஆதரவு இல்லை. அவர்கள் மிகவும் தூண்டி விடுகிற இந்த உணர்ச்சி வசப்பட வைக்கிற இப்படிப்பட்ட பாடல், இசை ஆதிக்கம் செலுத்துகிற பாடல்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. அதற்கான உதவி செய்கிற நண்பர்களும் இருக்கிறார்கள். இப்படி மனதை தொடுகின்ற வார்த்தைகளை சொற்களை வைத்து இலக்கிய தரமுள்ள பாடலை பாட யாரும் உற்சாகப்படுத்துவதில்லை. உற்சாகப்படுத்துகிறேன் உதவி செய்ய சொல்பவர்களும் சொல்வதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஆளும் கிடையாது. ஆகினாலே உண்மையிலேயே இப்படிப்பட்ட பாடல்கள் சமுதாயத்தை கிறிஸ்துவின் நற்செய்தினாலே நிரப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள நண்பர்கள் எங்களுக்கு உதவி செய்தால் இன்னும் அதிகமான பாடல்களை நானும் அன்பான நல்ல இசை அறிந்த நண்பர் பாஸ்டர் தங்கமுத்து அவர்கள் இப்படி எங்களுக்கு உதவி செய்கிற கரங்கள் இருந்தால் நிச்சயமாகவே மோசேயுடைய புத்தகத்தை அவன் உயர்த்திக்கிற போது யோசுவா தாங்கி பிடித்தான். ஆகினால்தான் வெற்றி கிடைத்தது. ஆகினாலே ஆண்டவரோடு கூட சேர்ந்து யோசுவாக்களும் எழும்ப வேண்டும், மோசேக்கள் புத்தகங்களை தாங்கி ஊர் மாறணும். ஆகினாலே இந்த யோசுவாக்களுக்கும் மோசேக்களுக்கும் உதவி செய்கிற ஆரோனும் யோசுவாக்களும் எழும்ப வேண்டும். நிச்சயமாக இதை விட இன்னும் சிறந்த முறையிலே நாம் செய்யும். இதை நான் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த 17வது ஒளிநாடாவை வெளியே கொண்டு வந்து நான் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும். ஏசுநாதர் எப்படி சிலுவை சுமந்து கொண்டு போனாரோ அப்படி இந்த 17ஐ நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த சிலுவை நான் நட்டு வைக்க முடியவில்லை. நிச்சயமாக முடியும். அடுத்த மாதத்துல நீங்கள் நிச்சயமாக முடிப்பீர்கள். எனக்கு தெரியாது இப்ப டேட் பண்ணிக்கிறீர்கள், ஆனால் அடுத்த மாதம் அளவில் நீங்கள் அதை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாக நீங்களும் எங்களுடைய ஒரு சகோதரம். ஆனபடியே நாங்கள் உங்களை பிரித்து பார்க்கவில்லை. எங்களுக்கு அந்த ஸ்டூடியோ அங்கு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறோம். எல்லாமே சரியாக வரும்போது உங்களுடைய இசை நிகழ்ச்சி அங்கிருந்து வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு வேண்டிய எங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளை நாங்கள் செய்ய நிச்சயமாக ஆவலோடு காத்திருக்கிறோம். அது சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு யதார்த்தமான ஒரு கடமை. அது நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அதை வானொலி நிச்சயமாக அதை நிறைவேற்றும். அந்த வகையில் இன்றைய நாளில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும்போது கர்த்தர் உங்களுக்கு
வேத வார்த்தை கூடாக எங்களுக்கு, அதாவது நாங்கள் இந்த பணியாற்ற ஊழியர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் சொல்ல அல்லது ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையை சுருக்கமாக எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ஆண்டோட வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்லும். அதன் பின்பதாக ஒரு சில பாடலை பாடி நேரலை இணைத்து பேசிக்கொண்டு நாங்கள் இந்த ஒரு மணித்தியால் இந்த ஸ்லோட்டை முடித்துட்டு திரும்பவும் நாங்கள் இருப்போம். இப்போது உலகமெங்கும் மகளிர் தினம் பெண்கள் நாட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண்களை குறித்து ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். பொதுவாகவே யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதில்லை. ஒரு பெண்ணாக பிறப்பது கேவலமான ஒரு நிலை என்று சொல்லி யூதர்கள் கருதுவது உண்டு. ஒவ்வொரு யூதனும் காலையில் எழுந்தவுடன் நான் பெண்ணாக பிறக்காமல் இருந்ததுக்காக உமக்கு யெகோவா தேவனுக்கு நன்றி என்று சொல்வானாம். அப்படி பெண்களை புறக்கணித்த ஒரு சமுதாயத்தில் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், மரியாளும் ஏவாளும் தன் தவறு நிமித்தமாக ஒதுக்கப்படுகிறார். இப்படி திருமறையின் சரித்திரம் எங்கும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னா பெண்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலேயே பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பெண்களை கைவிட்டதே இல்லை. அவள் நிலைமை தவறாக இருந்தாலும், குறிப்பாக யூதாவின் மூலமாக பிள்ளை பெற்ற தாமார், அது தவறான உறவு என்று கருதப்பட்டாலும் அவள் மூலமாக பாரேஸ் வழியாக ஆண்டவர் சந்ததியை உருவாக்குகிறார். இடையிலே லோத்தின் மூலமாக அந்த மோவா புத்திரர், ஆனால் அந்த மோபிய ஸ்திரீயாகிய ரூத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்படி தொடர்ந்து நாம் பார்ப்போம், அநேக பெண்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை தெபரால எடுத்துக்கொண்டால் பெரிய காரியங்கள் செய்கிறார். அதே போல ஒருவனை, ஒரு பெரிய தளபதியை நெற்றியில் ஆணி அடித்து கொண்டு போடுகிறாள் ஒரு பெண்மணி தைரியமாக. ஆக தைரியசாலிகளாக துணிவுள்ள பெண்களாக அவர்கள் இருக்க வேண்டும். நான் சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது சில பெண்கள் புலம்பிக் கொண்டு போனாங்களாம், ஆனால் தூரத்தில் செல்லுகிறார்கள். லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், புலம்பிக் கொண்டு புலம்பிக்கிட்டு இயேசுக்காக அழுது புலம்புகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், பரிதாபப்படுகிறார்கள். ஆனால் அவரண்டை செல்ல முடியவில்லை, தூரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் ஒரு பெண்மணி இயேசுவின் சிலுவையின் அருகில் போய் சென்றாலாம், அவள் மரியாள். ஏனென்று சொன்னால் தாயாக இருந்தபடினாலே மரியாள் கிட்டே செல்ல முடியும். இன்னொரு காரியத்தை யோசிக்க வேண்டும், பெண்கள் ஏன் சிலுவைக்கு அருகில் செல்ல முடியவில்லை என்று சொன்னால், ரோமாளிகளை ஆடையற்ற நிலையில் நிர்வாகிகள். அப்படி ஆடையற்ற நிலையில் ஒரு குற்றவாளியை போல துவைக் கொண்டிருக்கிற ஒரு ஆண் மகனை பார்க்க அச்சமுற்ற அந்த பெண்கள் தூரம் நின்றிருக்கலாம். ஆனால் மரியாளோ என்னவா இருந்தாலும் என் மகன், அந்த அன்போடு பாசத்தோடு சிலுவையின் அருகில் சீடனோடு கூட நின்று கொண்டிருக்கிறாராம். அப்படி இயேசுக்கு அருகில் வருகிற நிலைக்கு பெண்கள் வர வேண்டும். இன்னைக்கு பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆனால் அப்படியே அதையும் மீறி திருச்சபையை நான் பார்க்கிறோம், பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். திருச்சபைகளிலே ஜெபிக்கிற கூட்டம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். திருச்சபைக்கு தங்கள் கைகளை திறக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் பெண்கள் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட்டுப்பட்டதே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை என்று சொல்லும்போது ஏன் பெண்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் நாம் நினைக்க வேண்டும். சூலமத்தியாருடைய அந்த நிலை உன்னத பட்டாசி, நீ 2 சேனைக்கு சமமானவர்கள் என்று சொல்லுகிறார். பெண்கள் 2 பங்கு சக்தி உடையவர்கள், வல்லமை உடையவர்கள். ஆகிய அந்த 2 பங்கு சக்தி வல்லமை பெண்களிடத்தில் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் திருச்சபை. பெண்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தர வேண்டும், பெண்களுக்கு உரிய வாய்ப்புகளை தர வேண்டும். ஆனால் பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு ஆணாதிக்க அனுபவத்துக்குள்ளே, ஒரு திருமறைக்குள்ளே இன்றைக்கு அறையில் இருக்கிறார்கள். பெண்கள் பேசுவதில் சபையில் பேசுவது அயோக்கியமா இருக்கும் என்று பவுலடியான் சொல்லுகிறார். ஆனால் அது கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட கருத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகினால பெண்கள் பேசுவது என்ன, பெண்கள் போதிப்பது என்ன, பெண்கள் அதிகாரம் செலுத்துவது என்ன, அதை மீறித்தானே பெண்கள் அதிகாரம். நீங்கள் காணொலி ஒரு நண்பருக்கு பதில் சொல்லும்போது சொன்னீங்க, பெண்கள் அதிகாரம் பகலில் இருக்கிறது என்று. பகலில் பெண்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பிறகு நமக்கு தானே அதிகாரம் இருக்கிறது. நாமே நமது அதிகாரத்தை இழக்க வேண்டும். அதனால பெண்களுக்கு உரிய பங்கை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்களுக்கு உரிய பங்கை அவர்கள் நமக்கு தருவார்கள். ஆமென். கிறிஸ்துவின் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதாவது பெண்களை உற்சாகப்படுத்தும்படியாக, பெண்களுடைய அந்த கடமைகளை நாம் அவர்களுக்கு நினைவூட்டும்படியாக சில காரியங்களை செய்ய வேண்டும். நன்றி ஐயா. அருமையான இந்த நாள்ல மகளிர் தினத்துல நீங்கள் இணைந்தது ஒரு சிறப்பு தான்.
அதை குறித்து பெண்களை பற்றி தான ஒரு நல்ல கருத்தை எடுத்து வந்திருக்கிறீர்கள். அருமையான மகேந்திரன் சகோதரன் சொன்ன மாதிரி இந்த வானொலிக்கும் பெண்கள்லாம் ஆதிக்கம் கூட, பெண்கள்லாம் கூடுதலாக நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார்கள். ஒதுக்கவே முடியாது. அது நிச்சயமாக இன்னுமாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலேயும் அவர்களுக்கு சமத்துவத்தை கொடுக்க ஆண்கள் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் உண்மையை ஒன்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எமது சமுதாயத்தின் அடிப்படையில் அடிமைத்தனம் இருந்தது. அது இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நிச்சயமா இருக்கக்கூடாது. என்றால் கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வந்தால் நிச்சயமா பழைய சுபாவங்கள் எல்லாமே மறந்து போயிட வேண்டும். அப்படியா நிச்சயமாக எமது சமுதாயத்தில் பெண்களுக்கு நல்ல சுயாதீனம் கொடுத்து அவர்களை வழிநடத்துவார்கள், அன்பு செலுத்துவார்கள் என்று நாங்கள் இந்த மகளிர் நாளிலே நாங்கள் நினைவு கூறுவோம். அதே நேரத்தில் இன்றைய நாளில் நாங்கள் கோல்ஸ் எடுக்க போகிறோம். ஒரு சவர் நீண்ட நேரமாக இணைந்திருக்கிறார். நம்முடைய மக்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்து வரலாம். சுருக்கமாக நேர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் டெலிஃபோன்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். குயிக்காக பேசி எல்லோரும் முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ளும்படி உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொண்டு முதல் கோலரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இன்னொரு பாடலே நாங்கள் கேட்காமல் உங்களை விடுறதா இல்லை. வணக்கம் 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 ஜேம்ஸ். வணக்கம் பாஸ்டர். ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னாரு. ஏன்னு சொன்னா இந்த நாட்கள்ல ஆண்களின் அதிகாரம் மேலோங்கி இருக்கிற நாட்கள்ல இப்படியான ஒரு ஆண் பெண்ணை குறித்து கருதுறது ரொம்ப அரிது. அதுவும் இந்த பெண்களின் நாள்ல நீங்க கழித்தது பெரிய காரியம். ஏன்னு சொல்லி இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். இந்த ரேடியோவும் அதாவது இந்த பெண்களுக்கு ஒரு சமநிலையை மாத்திரமல்ல உயர்நிலையை கொடுத்துருக்கு. நம்ம ஐயாமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி பகல் நல்லா வேலைக்கு போயிடுவாங்க. இந்த அம்மா மார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வீட்டுல உட்காந்துருப்பாங்க பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு. அந்த கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த வானொலி. அது என்னுடைய அபிப்பிராயம். ஹலோ சொல்லுங்க, பேசுங்க. ஐயா கிட்ட ஒரு கேள்வி சரி, சின்ன கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு குத்தாட்டமான பாடல்களும் சும்மா அந்த சினிமா பாடல்களை மற்ற பக்கம் அப்படியே மாத்தி போட்ட பாடல்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க இப்படியான ஒரு பாடல்களை, கருத்துள்ள பாடல்களையும் வேத வசனங்களின் ஆதாரங்களோடு கொண்டு வர பாடல்களும் எங்கள் மத்தியில வர்ற நேரம் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த. இதை எப்படி நீங்க கொண்டு வர்றீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குத்தாட்ட பாடல்களை நீங்க நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு கால வரையறை உண்டு. அது ஒரு குறிப்பிட்ட சீசனல் சாங்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட கால வரையறை முடிந்த உடனே அந்த பாடல் போய்விடும். எத்தனையோ இந்த குத்தாட்ட பாடல்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பாடப்பட்ட பாடல்கள் இப்போது இல்லை. அது ஒரு குறுகிய கால வரையறைக்குள் இருந்து அது ஓடிவிடும். ஆனால் ஜீவனுள்ள பாடல்கள் சொன்னால் காலத்துக்கும் நின்று கொண்டிருக்கும். இப்பொழுதும் திருச்சபையிலே திருமணங்களில் பாடப்படுகிற பாடல் அதுதான் மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களடார். எப்பேற்பட்ட ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து ஊழியனா இருந்தாலும் திருமணத்தில் இந்த பாடம் தான் பாடியாக வேண்டும். ஆகினால அந்த ஜீவனுள்ள கருத்துள்ள பாடல்கள் நிற்கும். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். அந்த குத்தாட்ட பாடல் வரும், அது போய்விடும். ஆனா இந்த பாடலுக்கு ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறபடினாலே சரியான முறையான சங்கீத அடிப்படைகளை இந்த பாடல் நிற்கும். அது சந்தேகம் இல்லை. மற்ற நேர்களை நீங்க இணைத்துக் கொண்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? கேள்வி பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆமா, நீங்கள் இன்னும் கேள்வி இருந்தால் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு நீங்கள் விடைபெறுங்கள். பாப்போம், நேர்கள் கேள்விகளோடு வந்தால் நலம். அலைங்கள் 456-253-008 இலக்கத்திலே மகேந்திரனியா நீங்களும் கேள்வியோடு இருந்தால் வாருங்கள். அல்லது அவரோடு கேள்வி என்ற மாத்திரமில்லை, அவரோடு பேசி அவரை உற்சாகப்படுத்த நீங்கள் வரவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜேம்ஸ், உங்களுக்கு வேறு விதமான ஒன்றும் இல்லையா கருத்துண்டும்? சொல்வதற்கு இன்னும் நிறைய கருத்துக்கள் உண்டு. ஐயா சொன்ன கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள். ஏன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய விசேஷமா எங்களுடைய தமிழ் சமுதாயத்துல நாங்கள் பெண்களை பார்க்கிற பார்வை மிகவும் வித்தியாசமானது. இந்த வித்தியாசமான சூழ்நிலையிலையும் அந்த கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற ஒரு சிலர் இப்படியான உங்களை போன்றவர்கள் மாத்திரம் அந்த பெண்களை உயர்த்தியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சமநிலையும் நீங்க சொல்லும் போது கட்டாயமாக இது நாங்க ஒவ்வொரு ஆண்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது இல்லையா? இதை நாங்க கேட்பதோடு மாத்திரமல்ல, இது எல்லா பகுதியும் உண்மையில என்னுடைய வீட்டில் கூட நான் இதை செய்ய வேண்டியவனா இருக்கிறேன் இல்லையா? எனக்கு எல்லா இடங்களுக்கும் போறதுக்கு சுதந்திரம் இருக்கிறது போல ஒரு பெண்ணானவளுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கணும் இல்லையா? இதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் அவருக்கு எனக்கு உரிய எல்லா பகுதிகளிலும் அவளுக்கும் நான் விட்டு கொடுத்து நடக்கிற போது எங்களுடைய குடும்ப ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் இன்னும் மேன்மையா இருக்கும். அப்படி இல்லையா ஐயா? அவள் மனைவியானவள் என்னுடைய பாதி சரீரம். ஆமா ஆமா.
எனக்குரிய பங்கு அவளுக்கும் உண்டு. அப்படி இருக்க வேண்டும். ஆமாம், நல்ல கருத்து ஜேம்ஸ். நாங்கள் இன்னொரு இணைப்பை இணைத்துக் கொள்வோமா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் சோதனை. வணக்கம் பாஸ்டர் லாரன்ஸ் அவர்களே. வணக்கம் பாஸ்டர் தங்கமுத்து ஐயா அவர்களே. சாதாரண ஒரு சகோதரன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருந்தா பாஸ்டர் தான். சொல்லுங்க. இந்த ரெண்டு விதயங்களை பற்றி நான் கூட ஆசைப்படுகிறேன். ஒன்று, இந்த காணொலியிலே நீங்கள் மூவரும் ஒரேடியா கால் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலே வின்சன் அவர்கள் பாஸ்டர் லோரன்ஸுக்கு பக்கத்தில் வருகிறார். சில நேரங்களில் பாஸ்டர் தங்கமுத்தைய அருகில் வந்திருக்கிறார். ஆனால் அவர் நடுவில் வர முடியாத நிலைமையில தடுமாறுகிற காரியமாக இந்த காணொலி காட்டுகிறது. இரண்டாவதாக, பாஸ்டர் லோரன்ஸ் லேசான காரியம் என்று பாடுற அருமையான பாடல். ஆனால் உங்களது சீடி பாடல் எடுப்பது எங்களுக்கு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. எங்கு உலகமெங்கும் கிடைக்குமே அந்த சீடிக்கள். அந்த வழியா உங்களுக்கு இருக்கிற சீடியில நீங்க வல்லமை எனக்கு அனுப்பீர்கள். ஆனால் அது உங்களோட ஊழியத்துக்கும் உதவியா இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, இதுல லேசான காரியம் பாடல் அனுப்பி இருக்கிறோம். ஆமா, ஒரு விடயம், அதாவது நீங்கள் எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பியிருந்தீர்கள், நாங்கள் ஸ்டுடியோவுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு காரியம் என்னென்றால், நீங்கள் மீண்டுமாக அந்த இடத்துக்கு வருகிறேன். இந்த நாட்களில இப்படிப்பட்ட கருத்தான மிக்க பாடல்களை விற்கிறதுக்கும் விநியோகஸ்தர்கள் கொஞ்சம் தயங்குற நிலைமையா இருக்கிறபடியால மார்க்கெட்ல இப்படிப்பட்ட பாடல்கள் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி குத்தாட்டமான ஒரு பாடல்கள் தான் இப்பொழுது பேசிக்கா கூடுதலா இருக்கிறது. அதை மீறி நாங்கள் இந்த வானொலியில எங்களை போன்ற வானொலிகள் அல்லது எங்களை போன்ற நல்ல உண்மையான மக்கள் இதை வரவேற்கணும் என்று இருக்கிறவர்கள் கொண்டு வந்தால் ஒழிய மிக மார்க்கெட்ல மிக கம்மி, உங்களுடைய அதாவது மிக குறைவான ஒரு நிலையில இருக்கிறது. அதை நான் உண்மை அந்த இடத்துல சொல்லுகிறேன். காரணம், அவர்களும் என்ன செய்வார்கள், மக்கள் வாங்குற பாடல்ல தான் அவர்களும் கூடுதலாக விற்க முயற்சிப்பார்கள். சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களுக்கு அந்த அவருடைய நாங்கள் வாங்க ஆசைப்படுவோம், அதாவது அடுத்ததாக இன்றைய நாளென்று மிக ஆசிரமாக சொல்லி இருந்தார். ஆனா சொல்லி இருந்தாலும் யோவின் மனைவியே மீகாலே அவர் மறந்து விட்டார் போல இருக்கு. அப்படிப்பட்ட இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிற திருமறையில யோபின் மனைவி உண்மையான ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ. ஏன்னு சொன்னால் அவள் அப்படி கேட்டதினால்தான் சில உண்மைகள் யோபின் வாயிலிருந்து வெளியே வந்தது. நீ தேவனை மனுஷனையானால் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி கடுமையான ஒரு வாக்கியத்தை அவள் சொல்லுகிறாள். ஐயா, நாங்கள் கேட்டு மன்னிக்கணும் இடைமறை இருக்கிறதுக்கு நேர்கள் வந்து மகேந்திரன் ஐயா இடைமறை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் எனக்கு வணக்கம். வணக்கம் சாரன் வின்சன். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையில இந்த வாய்ப்பை தந்த கர்த்தருக்கு முதற்க நன்றி. நாள் சௌரி சொல்லி இருந்தா அந்த லாரன்ஸ் ஐயா ரேடியோ வானொலிக்கு வாரவரன் சொல்லி இந்த நாளில் நான் கேட்டு போயிட்டு வந்து போடைக்கு நீங்க அவர்களோட தொடர்பு கொண்டிருந்தேன். நான் இப்ப கேட்டுக்கொண்டிருந்தேன். அவரோட கதைக்கலாமா? அவருடைய பாட்டு சரியான விருப்பம். கண்ணன ராகங்கள் ஒரு காலம் என்னுடைய கருத்திலே 10 கசட்டு கிட்ட இருக்கிறது. அதுல நான் தெரிந்தெடுத்த சில பாடல்களைத்தான் நான் அன்று அவரிடம் கேட்டிருந்தேன். எனக்கு அருமையான எழுதிய பாடல்கள் என்னை நேசித்ததே நிறைவா, மற்றது என்ன கொடுப்பேன், மற்றது மலரிதழ் மேலே பனித்துளி போலே அருமையான பாடல்கள். எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ பேர் எழுதியிருந்தாலும் அவருடைய பாடல்கள் என்ன தெரியும் என்னுடைய மனதை தொட்டதானபடியால் நான் என்னுடைய பாடல் கொப்பியிலே அவருடைய சில பாடல்கள் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதனால் தான் நான் இடத்தை கேட்டேன். அவருடைய பாடல்கள் கொஞ்ச காலமாக வரவில்லை எங்களுக்கு. கசட்ல வந்தது, அப்புறம் கொஞ்ச காலம் தாமதித்திருந்தார். இப்ப திரும்பவும் அவர் எழுதுகிறார் போலே அல்லது எங்களுடைய கரங்கள்ல அது கிடைக்கலையோ தெரியாது. பாடலை சொல்றீங்க கண்ணன ராகங்களை தான் நான் சொல்லுவேன். அவர்தான் பக்கத்துல கேளுங்களேன், அவர்கிட்ட கேட்டுட்டு அதான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன். 16 வெளிநாடுகள் இதற்கு வந்திருக்கிறது. அந்த MP3 போட்டிருக்கிறார்கள், அவரை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நீங்க ஐயா அந்த கசட்ல உள்ள பாடல்கள் சீடிக்கு நீங்க அடிச்சிட்டீங்களா? ஆமா, மாத்திட்டார். எங்கிட்ட கசட் தான் இருக்குது. அப்ப சீடிக்கு வந்தா நீங்க இப்ப அந்த வல்லமை நிலைகளுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்க அதை பெற்றுக்கொள்ளலாம்.
அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம். ஆமாம், அப்படி நீங்கள் உங்களிடம் இல்லாவிட்டாலும் சகோதரனே நீங்கள் கடையிலேயாவது வாங்கி எங்களுக்கு அனுப்பி விடுங்கள். நேருடைய தொல்லை தாங்க, அன்பு தொல்லை, அன்பு தொல்லை, நல்ல கருத்துள்ள பாடல்கள் இன்னும் எழுத வேணும். இப்படியான அன்பர்களுக்கு நீங்கள் இப்படியான பாடல்களை எழுதி உண்மையில பெரிய நல்ல ஆசிரியர், நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். உண்மையில என்ன போல எத்தனையோ பேர் இருப்பார்கள் அந்த பாடல்கள், அந்த பாடல்களை விரும்புறதுக்கு என்னுடைய சபையிலும் அனைவர் இருக்கிறார்கள். ஆனா எனக்கு அநேக கசட்டுகள் வந்து எனக்கு இந்த கண்மலை ராகங்கள் அவருடைய குரல்ல அந்த பாடும்போது உண்மையில ஒரு என்னென்று சொல்ற மனதுக்கு இதமாக இருக்கிற அந்த பாட்டு வசனங்களும் அவருடைய குரல்ல வரும்போது இன்னும் அது மேன்மையாக இருக்கு. அவர் எழுத்தாளன், அவரே அது ராகம் அமைத்து தானே பாடுறபடியால் அந்த பாட்டுக்கு மிகையூட்டுகிறது. ஆமே, நன்றி. ரசித்து கேட்கிறீர்கள். தொடர்ந்து அவருடைய பாடல்கள் எங்கள் வானொலியில வருது. நீங்க நேர் விருப்பமாகவும் கேளுங்கள். தொடர்ந்தா நன்றி சார். இந்த பெண்கள் நாளிலும் அந்த ஐயா அவர்கள் பெண்களை பற்றி பேசின அந்த இந்தியா தேசத்திலிருந்து பேசினபடியால் கத்திருக்கு. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியம்மா. வணக்கம். 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 இன்னும் புதுமாங்களாக யாரு சரி வந்திருக்கிறாங்களோ எனக்கு தெரியாத, நான் இப்பதான் வந்தேன். அவர்கள் எல்லோருக்கும் ஆமா, எங்களோடு இப்பொழுது புது முகங்கள் இல்ல, 2 முகங்கள் இருக்கிறது. பல முகங்கள் இல்ல. எங்களுடைய அருமையான சுவிசேஷகர் வியாசர் லாரன்ஸ் அவர்கள். இல்ல இல்ல, ராத்திரி நாங்கள் அவரை பற்றி சொன்ன நாங்கள் வேற வேற அவர் வந்திருக்கிறார். இந்தியாவில பாடல் பாடுவார். முந்தி எல்லாம் வந்து பாடிக்கிற எங்களுக்கு கேட்டிருப்பீங்க. அவர் வந்து பக்கத்துல எங்களோட அருமையான வேற யார் பக்கத்துல நம்ம ஆள் தான் பாஸ்டர் ஐயா. சொல்லுங்க. ஆமா, அம்மா அம்மா அப்படி இணைப்பில் இருங்கள். நாங்கள் இன்னொரு குயிக்கா இன்னொரு இணைப்பு எடுத்துக்கொள்ளோம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். பவளம்மா, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? தெரியுமா யார் வந்திருக்காங்க? பக்கத்துல வியாசகர் லோரன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். ஆமா, பாட இருக்கிறேன். நீங்கள் இப்ப வந்து நீங்கள் இன்னும் ஒரு சில பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார். ஆசையா இருக்கா? என்ன பாட்டு கேட்டு அவர்கிட்ட வாயால் அந்த சகோதரி வந்து இப்ப அவரை பற்றி நல்ல வடிவாக எல்லாம் சொன்னா, அப்ப அவர்கிட்ட குரல் எடுக்க நாங்கள் கேட்கிறோம். சரி, கேட்டுருவோமே. தங்கமத்தையா உங்களை விட்டு நினைச்சாங்க, நீங்களும் பாடத்தான். நீங்களும் சரி, உங்களுடைய பாடலுக்காக ஒரு நல்ல ஒரு பாட, ஒரு புதிய பாடல் பாட்டு. ஆமா, என்ன பாட்டு? இல்ல இல்ல, அவங்கள இல்ல இல்ல, அவங்க உங்களை தான் பாட சொன்னாங்க செலக்ட் பண்ணி. அதான் புதிய பாடலா? ஆமா. எனது மனவாளனே, தாயும் நீயே தந்தையும் நீ, உமது பின்தொடர்வேன். தாயும் நீயே தந்தையும் நீயே நல்ல சிநேகிதனே,
தன்னை தந்து என்னை மீட்ட எனது மனவாளனே நீயே எனது மனவாளனே. இது ஒரு புதிய பாடல் சகோதரி. ஆமென் ஆமென். அருமை. தாய்மாருக்காகவே தெரிஞ்செடுத்து பாடிட்டீர். நல்லொரு டைமில நாங்களும் தாய்மாரெல்லாம் இருக்கிறோம். ஆமாம். தந்தைமார் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு தாயலாக இருக்கிறோம் நாங்கள். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லொரு பாட்டு தயார் பண்ணி தந்ததுக்காக உண்மை நிறைவாக இன்னும் கடவுள் உமது ஊழியத்தையும் உமது ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நிறைவா ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதித்து வாழ்வது. உங்களுக்கு நல்ல பூரண ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்றேன். ஆமென் ஆமென். வணக்கம். வணக்கம் சோரன் வின்சென்ட். திரும்ப நான் தான் சொல்லுங்க ஐயா. மலரிதழ் மேலே தனித்துளி போல எனக்காக பாட சொல்லி பாடுகிறேன். சரி. பாடலம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்டவனாந்திரம் வாய்த்ததென்ன. வள்ளம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்டவனாந்திரம் வாய்த்ததென்ன. குணங்கெட்ட மாந்தர்களின் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட முள்ளாகி போனதென்ன. குணங்கெட்ட மாந்தர்களின் இதமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட முள்ளாகி போனதென்ன. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று. ஏசையா ஏங்குதே என் மனம் என்று. குலக்கொடியாய் நல்ல கனிதரவே கனிச்செடியாமும் இணைத்திருந்தீர். குலக்கொடியாய் நல்ல கனி தரவே கனிச்செடியாமும் இணைத்திருந்தீர். கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாகி உறுத்திய என் மீதும் உம்மண்டை பொழிந்ததென்ன. கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாகி உறுத்திய என் மீதும் உம்மண்டை பொழிந்ததென்ன. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் என்று. ஏசையா ஏங்குதே என் மனம் என்று. இதயத்தின் இயக்கம் வார்த்தைகளாக பாடலாக வருகிறது. ஆனால் எங்கள் தாய்மாருக்காக ஒரு பாட்டு பாடுனீங்களே, அதுக்கு இன்னும் பல பல நன்றிகள் கூறுறேன். என்னென்ன தாய்கள் தாய்மார்கள் தான். தாய்மார்கள் இல்லை என்று சொன்னால் உலகமே இல்லை. தொட்டு விட்டது. எனக்கு அனுப்பினால் உங்களுக்கு நிச்சயமா 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 உங்களுக்கு அனுப்பி. இணைப்பில் இருக்கிறீங்களா? யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்? நான் தான் நம்பி இருக்கிறேன். அங்க இன்னொரு இணைப்பில பரமேஸ்வரர் அப்படியே இணைப்பில் இருங்கள். நாங்கள் இன்னொரு இணைப்பை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். சரி, அப்படியே இணைப்பில் இருங்கம்மா. ஒரு இணைப்புகள் வந்தா நான் கட் பண்ணிட்டு ரேடியோல கேட்கவா? ஆமா, அப்படி செய்யுங்கம்மா, உதவியா இருக்கு. ஓகே. வணக்கம் பாஸ்டர் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வியாஸ் லோரன்ஸ் ஐயா. இந்த வரையிலும் நான் ஜெசிந்தா கதைச்சு கொண்டிருக்கிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைய நாளிலே நீங்கள் வருகிறீர்கள் என்றதுமே நான் இன்று காலையிலேயே சொல்லிவிட்டேன். காரணம், கடந்த வாரத்தில் எல்லாம் இந்த முன்றியல்லே லவால் பகுதியில இருக்கிற அநேக சகோதரிமார் வந்து உங்களுடைய பாடலை விரும்பி கேட்டார்கள். அப்பொழுது நான் கடந்த நேற்றைய நாளிலே தங்கமுத்தையா சொல்லியிருந்தார், நாளைய நாளிலே பாஸ்டர் வியாஸ் லோரன்ஸ் ஐயாவை நான் அழைத்து வர இருக்கிறேன் என்று சொன்ன போது எனக்குள்ளே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நான் இன்று காலையிலேயே நான் அறிவித்தல் கொடுத்திருந்தேன், இன்று மாலையிலே வணக்கம் ஏசியா நிகழ்ச்சியை நீங்கள் காணொலியிலே பாருங்கள். யாரெல்லாம் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ இன்று தாராளமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென் ஆமென். என்ன பண்றது? நன்றி 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 ஐயா. நீங்க ஒரு பாட்டு ஒன்று இப்ப எனக்காக பாடணும் ஐயா. சொல்லுங்க. சலனம் கொண்ட மனதில் சஞ்சலங்கள் வருவது நிஜமே. அது இருக்கா பாடி விட்டுருங்க ஐயா.
உங்கள் குரல் என்ன எனது குரலை விட அழகாக இருக்கே, அது வடிவாக இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்களோட குரல்ல தான் அது சலனம் கொண்ட மனதில் சஞ்சலமான குரல் பாடுங்க. ஆண்டவர் பெண்களுக்கு இனிமையான குரலுக்கு பாட பாடத்தான் ராகம். நீங்க பாட பாட எல்லா பாட்டும் நீங்க பாடுறதுனால உங்க குரல் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நீங்களே சில ராகங்கள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, இது வந்து மோகன ராகத்தில் அமைந்த பாடல். சரிக பதச சத பகரிச, அது மோகன ராகம். சலனம் சலனம் கொண்ட மனதில் கிறிஸ்துவின் சிந்தை அணிந்ததினால் கவலைகள் என்னை உலக சிந்தையால் தேவ பகைஞனாய் மாறினால் வியப்பு இல்லை. என்னை மயக்கும் உலகிலே மயங்கிடாமலே வலக்கர நிழலில் தங்கிடுவேன். சலனம் கொண்ட மனதில் சஞ்சலங்கள் வருவது நிஜமே, வசனம் நிலைத்திருக்கும் மனதில் சந்தோஷம் மலர்வதும் நிஜமே. சலனம் கொண்ட மனதில் பாடியிருக்கிறேன். இல்லையா, எனக்கு உண்மையாகவே உங்களோட இந்த பாடலை கேட்ட போது எனக்கு சிடியில இருக்கிற அந்த உங்களுடைய பாடலை கேட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அது மாத்திரமில்ல, இன்றைக்கு எங்களுடைய வானொலி மக்கள் உங்களை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது எனக்கு இன்னும் ஆனந்தம். ஏனென்றா எத்தனையோ ஊழியங்களிலே கடந்து செல்லுகிற உங்களுக்கு இந்த நேரங்கள் காலங்கள் சரியாக வந்து அமைய வேண்டும் அல்லவா? அந்த காலை வேளையிலே இன்றைக்கு எனக்கு 3 கூட்டங்கள் முதல். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. இந்த வானொலியில் இந்த காணொலியிலே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இனி வரும் நாட்களிலே தங்களுடைய குடும்ப ஜெபத்திலே உங்களுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் நன்றி சொல்லு. நன்றி ஐயா, நன்றி. ஆமாம், சகோதரி ஏஞ்சலின் அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அழையுங்கள். உங்களுடைய இணைப்பு எடுக்க முடியாமல் போயிட்டு மீண்டுமாக அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவளோடு அவங்க காத்திருந்தார்கள். சகோதரி ஏஞ்சலின் அழையுங்கள். அது வரைக்கும் நாங்கள் அருமையான சகோதரனோடு மீண்டுமாக இணைந்து கொள்ளலாம். சரி, சொல்லுங்கள், இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு இருக்கிறது? மன நிறைவாக இருக்கிறது. வெகு நாளாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். தங்கமுத்தருடைய தொலைபேசி எண்ணை நான் தவற விட்டபடியினாலே அவருடைய எண்ணு கிடைக்காம போய் நேற்று அவர் அழைத்த உடனே மகிழ்ச்சியோடு கூட நான் வந்தேன். உங்களுக்கு நான் உறுதிமொழி தந்தேன், அதை நான் இன்னும் நிறைவேற்ற முடியவில்லை. இந்த வல்லமையின் அலைகளை குறித்து ஒரு பாடல் சாங் எழுத வேண்டும் நான் முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கேன். அது சரியான நேரம் எனக்கு அமையவில்லை. நிச்சயமாக ஒரு அழகான அருமையான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோருடைய மனதிலும் பதிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இசையில் அந்த பாடலை நான் அமைப்பேன் என்று நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். விசுவாசிப்போம், சீக்கிரத்துல கேட்போம். ஆமே, நன்றி நன்றி. ஒரு இணைப்பு எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, நான் ஏஞ்சலின் பேசுறேன். சொல்லுங்க. எல்லா பாட்டுகளும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கு ஐயா. ஆமா, அவரோட பேசுங்க. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஐயா உங்களோட பாட்டு. நன்றி, மிக்க நன்றி ஏஞ்சலின். நன்றி ஐயா. எனக்கு இந்த கணவருக்கும் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் இந்த கணவர் வச்சிருக்கிற போட்டு போட்டு கேட்கறது ஐயா வேலை. மிக்க நன்றி. கணக்க சீடிகளை நீங்கள் பாடவும் கத்தர் கிருபை செய்வார் ஐயா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. உங்கள் ஜபங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்க ஜெபித்துக் கொள்வோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, நன்றி. வாழ்த்துக்களும். வணக்கம் பரமேஸ்வரி அம்மா. வணக்கம். நானும் அந்த இது முடிச்சு சாப்பிட்டு வந்தேன் கூட வந்தானே. ஆமா, பூமா சொல்லணும் அம்மா. லோன் சகோதரனுக்கும் தங்கமதையாக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உண்டு. வணக்கம். நன்றி. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் வணக்கம். அதான் நீங்க பெண்களை பற்றி நான் கவிதையா கிடக்குறேன் கேட்டு இந்த கடைசி விட்டுதான் வந்தேன். 2-3 சென்டென்ஸ் சொல்றேன். பாரத இந்தியா தானே? பாரத நாட்டின் கண்கள் பெண்கள் நல்ல பகுத்தறிவுள்ள கண்கள் சோறு
இத்தனைக்கும் வேலை எங்க தொழில் என்று சொன்னது முன்னாலே அந்த பாட்டெல்லாம் இருக்கு. படிக்க நீங்க பாடல் எழுதிருக்கிறீங்களோ? இல்ல இல்ல பாடல் எழுத இல்ல, அவங்க பாடல் பாடி இருக்கிறார்கள். யாரோ பாடி கேட்ட ஸ்கூல்ல படிக்க பாடினாங்களே ஐயா, நல்ல சுகலமா இருக்கும் ஐயா. உங்களுக்காண்டி விடாலும் காலம் சரி, நன்றி அம்மா, நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகளுடைய வானொலி காணொலி நிகழ்ச்சி. இப்பொழுது நேரம் கலையத்திலே 11:05. நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் பேச இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் காணொலியை நாங்கள் அதாவது அதனுடைய பதிவை நிறுத்தி கொண்டு அடுத்த ஒரு பாடலோடு இணைந்து நாங்கள் இன்னுமாக அருமையான ஊழியரோடு நாங்கள் இணைந்து பேச இருக்கிறோம். இப்பொழுது பேச தவறியவர்கள் நீங்கள் மீண்டுமாக இணைப்புக்கு வரலாம். அது வரைக்கும் நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்து கொண்டு வண்ண ஓவியங்கள் நிறைந்த கவிதை சுவடியாம் திருமறையை விலக்கிவிட்டு உலக சிந்தை என்ற வெற்று காகிதத்தில் வாழ்வை தேடுகின்ற இன்றைய எடியாக்கள் மனம் திரும்பட்டுமே.